இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். சேர்ந்து கொண்டான் என்பதுதான் வரலாறு. அவன் சேர்ந்து கொண்டதனால்தான் அவன் மூலமாக ஆண்டவர் ஆயிரக்கணக்கான சபைகளை உண்டாக்கினார். சொல்லப்போனால் 1ஆம் நூற்றாண்டிலே உலகமெல்லாம் கர்த்தருடைய வசனம் பரம்பி பலன் தருவதைப் போல உங்களிடத்திலும் அது பலன் செய்கிறது என்று பவுல் சொன்னதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதோடு 14 நிறுவனங்களை உலகமெல்லாம் இருக்கிற திருச்சபைக்கு அவரோடு இருந்த சீசர்களை கொண்டு ஆண்டவர் அதை செய்யவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டே அதை செய்தார். இந்த வாசித்த தலைப்பு வசனத்திலிருந்து உங்களோடு கூட சேர்ந்து பவுலும் விசுவாசிகளும் என்ற தலைப்பிலே பேச விரும்புகிறேன். பவுலும் விசுவாசிகளும். கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நானும் உங்களை போல் ஆனேன். நீங்கள் என்னை போல் ஆக வேண்டும். அப்படி சொல்ல எனக்கு உரிமை உண்டு. நான் உங்களைப் போலும் ஆனேன் என்று சொல்றார். ரட்சிப்பின் ஆரம்பத்திலிருந்து பவுலுடைய மரண பரியந்தம் அவர் தேவனுடைய பிள்ளையுடைய ஐக்கியத்தில், நீங்காத ஐக்கியத்தில் மரண பரியந்தம் இருந்தார் என்று நீங்கள் நிருபங்களிலே பார்க்க முடியும். சில சமயத்தில் அவர் தனிமையை நாடி போனார் என்று பைபிள் சொல்லுகிறது. தனிமையில் அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் விசுவாசிகளோடு கூட அவர் ஐக்கியத்தில் இருந்தார். அவரோடு சேர்ந்து 3 மிஷனரி பிரயாணங்கள் செய்தார் என்று பைபிள் சொல்கிறது. அதனால இங்கே இந்த கலாத்தியர் 4:12 வாசிக்கும் போது, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நானும் உங்களை போல ஆனேன். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்வார்கள். ஒருவர் புரிந்து கொள்கிற காரியம். ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மனைவி புருஷனை புரிந்து கொள்ள வேண்டும், புருஷன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் குடும்பம் நன்றாக இருக்கும். விசுவாச வாழ்க்கையில உடன் விசுவாசிகள் ஒருவர் புரிந்து கொண்டால் விசுவாசியுடைய ஐக்கியம் சபையின் ஐக்கியம் என்று சொல்லுகிறது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்களும் நானும் சொல்ல முடியாது. என்ன சொல்லுகிறார்? என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நானும் உங்களை போல் ஆனேன். அப்புறம் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது, நான் தூரத்தில் இருக்கிறேன், ஆனால் ஆவியிலே நான் உங்களோடு இருக்கிறேன், அந்த பொல்லாதவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறாரே. அப்போ விசுவாசியுடைய ஐக்கியத்தை பெரிதும் கவனத்தில் கொண்டு செயல்பட்டவர் தான் பவுல் அப்போஸ்தலர். அவரும் விசுவாசிகளும். விசுவாசத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு மாத்திரமல்ல, அகில உலகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் நீங்காத ஐக்கியத்தில் இருக்கிறோம். அதற்கு ஒரு சிறந்த மாதிரி யார் என்று கேட்டால் பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுலைத்தான் சொல்ல வேண்டும். அவன் சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். மனம் திரும்பின உடனே சந்தேகப்பட்டார்கள், சேர்த்து கொண்டார்கள்.
அப்புறம் சபைகளுக்கு போனார், சபைகளை ஸ்தாபித்தார், எருசலேமுக்கு வந்தார். இதை பற்றி பார்க்கும். பவுல் வாலிபப்பிராயத்தில் நான் ரட்சிக்கப்பட்டார். அதற்கு முந்தைய ஒரு தீவிரவாதி, கொலைபாதகன். சில பரிசுத்தவான்களுடைய மரணத்துக்கு அவர் காரணம். பரிசுத்தவான்களில் அநேகரை சிறையில் அடைத்தவர். எருசலேமில் துன்பப்படுத்தினது மாத்திரமல்லாமல் அவர் இன்னும் துன்பப்படுத்துவதற்கு எண்ணம் கொண்டு தமஸ்கு போனார். அங்கேயும் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தார் என்று பைபிள் சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட ஒருவன், கர்த்தருடைய மக்களை விரோதித்தவன், விசுவாசத்தை வேண்டாம் என்று சொல்லி அதை அழிக்க தேடினவன், ஆண்டவருடைய மிகுந்த கிருபையினாலே, அவருடைய சிலுவின் புண்ணியத்தினாலே தான் ரசிக்கப்பட்டதினாலே எனக்கு உடன் விசுவாசிகளுடைய ஐக்கியம் தேவை. மரண பரியந்தம் நான் அவளோடு ஐக்கியமா இருப்பேன். என்னை போலாங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நானும் உங்களை போலானேன். இப்படி உலகத்தில் யாராவது சொல்லுவாங்களா? அதை செயல்படுத்துவாங்களா? ஆனால் விசுவாசிகள் சொல்லுவார்கள், அதை செயல்படுத்துவார்கள். அதற்கு சிறந்த மாதிரியார் என்றால் பவுல் அப்போஸ்தலர். 3 குறிப்புகள் இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். பவுல் எல்லா விசுவாசிகளோடும் 1ஆம் நூற்றாண்டில் லட்சக்கணக்கான மக்கள் சபைகளில் சேர்ந்தார்கள். மாபெரும் எழுப்புதல் 1ஆம் நூற்றாண்டில் இருந்ததாக சரித்திர வரலாறு சொல்லுகிறது. 1ஆம் நூற்றாண்டுக்குள்ள இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் எழுதப்பட்டு மொத்த பைபிளாக சேர்க்கப்பட்டது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுமாக சேரும். பவுல் அப்போஸ்தலனுக்கு எல்லா விசுவாசிகளையும் அவர் பிரயாணம் அதிகமாய் பண்ணதுனால அறிந்திருந்தார், புரிந்திருந்தார். அவருடைய குணங்கள் தெரியும். பவுல் விசுவாசிகளோட பழகும் போது பவுலுடைய குணங்களை விசுவாசிகள் அங்கங்கே அறிந்திருந்தார்கள். அவருடைய குணத்தினால கவர்ச்சிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவை போலவும் தேவதூதனை போலவும் விசுவாசிகள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். அவன் ரோமாபுரிக்கு வரும் பொழுது 3 சத்திரம் வரையில தேவனுடைய புயல் எதிர்கொண்டு அவனை வரவேற்க வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், விசுவாசிகளோடு இருந்து அவர்களுக்கு தான் என்ன செய்ய முடியும், அவர்கள் தனக்கு என்ன செய்கிறார்கள், இதெல்லாம் உள்வாங்கி விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை பெரிதுமாக மதித்து செயல்பட்டார். அதை பற்றின 3 குறிப்பு. முதலாவது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்களை எல்லாரோடும் கூட இருப்பதாக ஆமே அப்படின்னு சொல்றார். அவருடைய அன்பு எல்லாரோடும் இருப்பதாக என்று சொல்லிவிட்டு ஆமேன் அப்படியாக கடவுள் என்று சொல்கிறார். எல்லா பரிசுத்தவங்களோடும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 2ஆம் வசனத்தில், ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது விழுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அந்த வசனத்துடைய முதல் பகுதியில் கொருந்து சபைக்கு எழுதிவிட்டு, அந்த கொருந்து சபைக்கு என்று மாத்திரம் சொல்லாதபடி ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது விழுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இந்த நிருபம் 1-2 நிருபங்கள் கொருந்து சபைக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கு எங்கெல்லாம் சபை இருந்ததோ அந்த எல்லா சபைகளுக்கும் தான் எழுதுகிறார், கொருந்து சபைக்கும் எழுதுகிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக சொன்னா
கிறிஸ்துவின் அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக சொல்றது லேசுங்க. ஆனால் என்னுடைய அன்பு எல்லாரோடும் இருப்பதாக என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி நமக்கு தெரியும். அன்பின் ஆழம், அகல, நீளம், உயரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பவுல் எல்லா விசுவாசிகளோடும் அன்பு வைத்தார் என்று சொல்ற காரியம் நமக்கு ஆச்சரியமே இல்லையா? கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் என்று சொல்றார். எல்லாரையும் அவர் நேசிக்க படித்திருந்தார் விசுவாசி ஆன பிற்பாடு. அவருடைய அன்பை பற்றி என்ன வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 21 வசனத்துல, 1 கொரிந்தியர் 4:21, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிறம்போடு உங்களிடத்துல வர வேண்டுமோ அல்லது அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமோ? அதாவது நான் வர வேண்டிய காரியத்தை நீங்களே தீர்மானிங்க. நான் அன்போடு வர விரும்புறேன், ஆனா நீங்க பாவம் செய்தா உங்களை தண்டிக்கிறதுக்கு பெரம்போட தான் வரணும்னு சொல்றாரு. அப்போ எல்லார் மேலும் அன்பு இருப்பதாக, என்னுடைய அன்பு எல்லாரோடும் இருப்பதாக. என் அன்பு ஒருத்தரிடத்துல போகாமல் இருக்கக்கூடாது, எல்லா பரிசுத்தவங்களிடத்திலும் என்னுடைய அன்பு போக வேண்டும். ஆமென். அப்படியே ஆக கடவுது. இங்கே என்ன சொல்லுகிறார்? நான் அன்போடு வர வேண்டுமா? பனையில இருந்தா தான் அகப்பையில வரும். அப்ப அன்பு இருந்ததுனால நான் அன்போடு வர விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இது கிறிஸ்துவின் அன்பை பற்றி அல்ல, அவர் கிறிஸ்துவின் பேரில் வைத்த அன்பை பற்றி தான் சொல்லுகிறார். உடன் விசுவாசிகளுடைய பேரில் வைக்கிற அன்பையும் பற்றி சொல்லுகிறார். அதோடு 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படி எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு பாருங்கள். அவர் பேர்ல அன்பாய் மிகுதியாய் காண்பித்திருக்கிறார். என்னுடைய அன்பின் மிகுதியை காண்பிக்கும்படி கண்ணீரோடு நான் எழுதினேன். விசுவாசின்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னா, ஒரு மூப்பன் என்று சொன்னா, சபையில் அங்கத்தினர் என்று சொன்னா அவங்க அன்புள்ளவங்களா தான் இருப்பாங்க. அந்த அன்பை உடன் விசுவாசத்துல காண்பிப்பாங்க. அதுக்கு சிறந்த மாதிரி அவர் பிலமோன் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகம், அதுல நான் பார்க்கிற போது பவுல் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அதாவது 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படி கிறிஸ்து இயேசுவுக்கு நான் துணித்தக்கவனா இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் கொண்டாடுகிறேன். எனக்கு அன்பு இருக்கிறது. அந்த உணவு போது அவன் திருடனா இருந்து வீட்டை விட்டு ஓடி போனதெல்லாம் உண்மைதான். ஆனா சிறையில் அவனுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி சொல்லி அவன் விசுவாசியாக மாறி இருக்கிறான். இப்போ எனக்கு இருக்கிற அன்பினால நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, பிலமோன் சகோதரரே, அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சகோதரனை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய அன்பின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த இடங்களெல்லாம் பார்க்கும் போதும் இன்னொரு வசனம் கூட பாருங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல, நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடி சந்தி அன்பையும் அப்படி சொல்லிட்டு அந்த 11ஆம் வசனத்துல நன்றாய் அறிந்திருக்கிறாய். பலவேறு காரியத்தில் அறிந்திருக்கிறாயே, அதுல ஒரு காரியம் என்னுடைய அன்பையும் அறிந்திருக்கிறாய். அதாவது நான் உங்களை நீங்கள் என்னை போலாகுங்கள் என்று சொல்லுகிறேன், நான் உங்களை போலுமானேன். அப்ப நான் எல்லா விசுவாசிகளோடும் எனக்கு அன்பை காண்பிக்க முடியும் என்றால், விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் மற்றவரிடத்திலும் அன்பு காண்பீங்கள், அதே சமயத்தில் இடத்திலும் அன்பு காண்பீங்கள் என்று சொல்லி பவுல் எல்லா விசுவாசிகளோடும் அன்புடையவராயிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு எல்லாரிடத்திலும் அன்புள்ளவர்.
சீசரிடத்தில் ஆரம்பத்தில் வைத்த அன்பின்படியே முடிவறிந்த அன்பு செலுத்தினார். மார்த்தாள் மரியாள் லாசரிடத்தில் அன்பு வைத்தார். அவர் அப்படித்தான் செய்ய முடியும். ஆனால் விசுவாசிகள் அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாத அளவிற்கு வாலிபனாயிருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட இந்த சவுல் இப்போ அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். என்னுடைய அன்பு எல்லாரோடும் இருப்பதாக. ஆமென். நான் அன்போடு உங்களிடத்தில் வருகிறேன். என்னுடைய அன்பின் மிகுதியை காண்பிக்கிறதற்காக நான் உங்களுக்கு கடிதம் எழுதினேன். அன்பு உடன் விசுவாசத்தில் இருக்கிறதுனால அந்த ஒனேசிப்போரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிலமோனை ஏற்றுக்கொண்டார். எழுதினாய தீமத்தை சொல்லுகிறார், என்னுடைய அன்பை நன்றாய் அறிந்திருக்கிறாயே. விசுவாசிகள் ஆச்சரியமானவர்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நமக்கு நேசிக்கத்தான் தெரியும். யார? கர்த்தரை. அதே சமயத்தில் உடன் விசுவாசிகளை. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முந்தி விசுவாசியுடைய ஐக்கியம் என்பதற்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு விசுவாசியுடைய ஐக்கியம் நமக்கு கிடைச்சது. அவன் சபைக்குள் இருந்தவனும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறத தெரிந்து கொண்டு அவருடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாயிருந்தான், எதில் உண்மையுள்ளவனாயிருந்தான் மோசே. அப்ப புதிய ஏற்பாட்டுகளை வரும்பொழுது பவுல் அப்போஸ்தலன் எல்லா விசுவாசத்திலும் அன்புடையவராயிருந்தார். இது சாத்தியமா? சாத்தியம் என்றுதான் பவுல் அப்போஸ்தலன் அனுபவ வாழ்க்கையில அதை செயல்படுத்தினார். பவுலின் அன்பு எல்லா விசுவாசிகளோடும். நீங்கள் விசுவாசிகள் ஆயிட்டீங்களே, நீங்களா நினைச்சு விசுவாசிகள் ஆனீங்களா? ஆண்டவர் உங்களை விசுவாசி ஆக்கினாரா? நீங்களாக உங்களுடைய கிரியினால் ரட்சிக்கப்பட்டீங்களா? சிலுவையில் ஆண்டவர் அடைந்த மரணத்தினால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆண்டவர் விசுவாசம் தந்தார். கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் தான் நம்மை விசுவாசியாக மாற்றினது, நம்மை ரட்சித்தது. அதிலிருந்து மரண பரியந்தம் தேவனுடைய பிள்ளைகள். அதனால இதே பவுல் அப்போஸ்தலன் எபிரேயர்களிடத்தில் சொல்லும் பொழுது, சபை கூடி வருதல் சிலர் விட்டு விடுவது போல விட்டுவிடக்கூடாது. அன்பிற்கும் நல்ல வீடுகளுக்கு ஏவப்படும்படி ஒருவர் கவனிக்க வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும். ஒருவர் சபையை விட்டு விட்டால் விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை கிடைக்குமே. அப்படிப்பட்ட மனுஷன் தேவகுமாரனை காலில் கீழே போட்டு மிதிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எத்தனை கொடுமை! ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்று சபை வீடுகளை பற்றி சொல்லுகிறார். அப்போ தான் சபையை விடக்கூடாது, உடன் விசுவாசிகள் சபையை விடக்கூடாது என்ற எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராய் சபைகளை கட்டி அவர்களை ஸ்திரப்படுத்துகிற காரியத்தில் ஈடுபட்டார் என்று நிருபங்களில் நான் பார்க்கிறோம் இல்லையா? பவுலின் அன்பு எல்லா விசுவாசிகளிடத்திலும். இரண்டாவது, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாயிருங்கள். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், என்ன பார்க்க வேண்டாம். நானும் மனுஷன்தான், இடையில தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்படி சொல்லல. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாதபடி. அது எனக்கு முடியும் அல்லவா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியம். அதனால நீங்கள் எவ்வளவு விசுவாசிகளாக மாறி இருக்கிறீர்கள், விசுவாசத்தில் வந்திருக்கிறீர்களோ, எத்தனை அங்கத்தினரோ, நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள் என்று சொல்றார். அதோடு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 4:16, ஆகையால் என்னை பின்பற்றுவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு பற்றி சொல்லுகிறேன். நீங்க என்ன பின்பற்றுங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், அது எனக்கு முடியும். அப்போ நீங்க கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்த நீங்க
நான் அவரை பின்பற்றுவதை போல நீங்க என்ன பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுவீர்களாங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படி சொல்றாரு. அப்போ பவுல் கிறிஸ்துவை பின்பற்றினார். எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று உங்களுக்கு பற்றி சொல்லுகிறேன். அப்புறம் பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி, அப்போ என்னோடு கூட நீங்கள் பின்பற்றுவர்களாகி என்று சொல்றாரு. அவரோடு கூட பின்பற்ற இரண்டாவது முறை சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அதை நீங்க மேல வசனத்தையும் பாருங்க, இந்த வசனத்தையும் பாருங்க. 1,44,000 பேர் 12 கோத்திரத்தில் விசுவாசிகளாக மாற்றப்பட்டவர்கள். அப்புறம் ஆண்டவருடைய மரணம், அடக்கமனப்படுதல், உயிர்த்தெழுதல் இருந்து ஆண்டவருடைய 2ஆம் வருக வரையில விசுவாசிகளாய் மாற்றப்பட்டவர்கள். இவர்கள் மனுஷரிடத்திலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் ஆண்டவர் எங்கே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். அப்போ அதுல முதல் நபர் யார் என்று கேட்டால் பவுல் அப்போஸ்தலன் பின்பற்றுகிறார். விசுவாசிகளாக மாற்றப்பட்ட எல்லாரும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பவுல் அப்போஸ்தலன் பின்பற்றுகிறார். பவுலின் பின்பற்றுதல் எல்லா விசுவாசிகளோடும். நான் பின்பற்றினா போதும், நான் சில இடத்துல அன்பு செலுத்தினா போதும், அல்லது அன்பு எனக்குள்ள மாத்திரம் இருந்தா போதும், அடுத்தவங்களுக்கு நான் கவலைப்படலை, அடுத்தவங்களை பின்பற்றிட்டாங்களா இல்லையான்னு நான் கவலைப்படலை. அப்படியா? என்னுடைய அன்பு எல்லா பரிசுத்தவான்களோடும் காண்பிக்கப்படும். அந்த எல்லா பரிசுத்தவான்களும் என்னிடத்தில் அவருடைய அன்பை காண்பிக்க வேண்டும். 1ஆம் நூற்றாண்டில் விசுவாச மக்கள் அதை செய்தார்கள். இரண்டாவது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், பின்பற்றுக்கொள்ள எல்லாரும் என்னை பின்பற்றுங்கள். 1ஆம் நூற்றாண்டில எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். இப்பொழுது 21 நூற்றாண்டுகளில் நாம் வந்திருக்கிறோம். விசுவாசிகளாய் மாற்றப்பட்ட எல்லாரும் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு சரியான மாதிரி யார் தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன் மாதிரி. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீங்கள் எல்லாரும் என்னை பின்பற்ற வேண்டும், என்னை பின்பற்றுவர்களாகி என்று சொல்றாரு. அதாவது கிறிஸ்து இயேசுவை பின்பற்றாதவர்கள் ஒரு காலத்திலும் பரலோகத்தில் போய் சேர முடியாது. கிறிஸ்துவிடத்தில் அன்பு காண்பிக்கிறவர்கள், உடன் விசுவாசத்தில் அன்பு காண்பிக்கிறவர்கள் தான் பரலோகத்தில் போவார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அதாவது பவுல் கிறிஸ்துவை பின்பற்றினார். விசுவாசிகளாய் மாற்றப்பட்டவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். அவர்கள் தான் பரலோகத்துக்கு போவார்கள், தவிர வேறு யாரும் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள். பின்பற்றுதல் மகா முக்கியமான காரியம். அன்பு உடன் விசுவாசத்தில் மகா முக்கியமான காரியம். பவுல் அன்பு எல்லாரோடும், எல்லா விசுவாசிகளோடும். பவுல் பின்பற்றுதல் எல்லா விசுவாசிகளோடும். இன்னொரு வசனம் கூட பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது தனிப்பட்ட நிலையில் அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யாருக்கு அந்த நீதியின் கிரீடம்? நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை காத்து கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் ஜீவ கிரீடம். அது எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவளோட நிச்சயம் சாருக்கு முந்தி அவருக்கு இருந்தது. அதோட நிக்காம அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை அவர் தந்தருவார். ஒருவராவது ஜீவகிரீடத்தை பெறாமல் இருக்கக்கூடாது. அந்த ஜீவகிரீடத்தை பெறுவதற்குள்ள நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், பின்பற்றி முடிச்சுட்டேன். ஆகவே எனக்கு நீதியின் கிரீடம் இருக்கிறது. ஒரு தன்னை விசுவாசியாய் ஊழியக்காரனாய் இல்லாதவர்கள் சொல்கிறார், அவர் பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அந்த ஜீவகிரீடத்தை தருவார். அப்ப 1,44,000 பேர் கிறிஸ்துவை பின்பற்றினதான் அங்க போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஜீவகிரீடம். அப்புறம் வெளிப்படுத்தல வாசிக்கிற எண்ணி முடியாத திரளான ஜனங்கள், ஜாதிகள், கோத்திரங்கள், ஜனங்கள் இருந்து வந்தவர்கள், அவர்கள் எல்லாருக்கும் ஜீவ கிரீடம். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், நான் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தா போதும், எனக்கு ஜீவகிரீடம் கிடைச்சா போதும், அப்படி பைபிள் சொல்லல. பவுல் அப்படி வழக்கம் சொல்லல. எல்லாருக்கும் அந்த ஜீவகிரீடம் வேண்டும். அப்ப நான் பின்பற்ற முடிகிறது அல்லவா? இந்த வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம், 1,44,000 பேர் ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறாங்களே. எண்ணி முடியாத திரளான ஜனங்கள், ஜாதிகள், கோத்திரங்கள், ஜனங்கள் இருந்து வந்தவர்கள் கர்த்தரை பின்பற்றி பரலோகத்துக்கு போயிட்டாங்களே. அப்ப ஆண்டவரை பின்பற்றுகிற காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை விசுவாசி ஆனபோதை அறிந்திருந்தார். உடன் விசுவாசியிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை விசுவாசத்தில் வந்த அன்றே அறிந்திருந்தார். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அன்பு உலகத்தில் எங்க உண்டு? கிறிஸ்துவ விசுவாசிகள் மத்தியில தான் அன்பு உண்டு. என்ன கிறிஸ்துவின் அன்பா? ஆம், கிறிஸ்துவின் அன்புதான். ஆனால் அந்த கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நேசிக்கிறார்கள். கிறிஸ்துவை ஒருவர் பின்பற்ற ஆரம்பித்தால் அவர் ஒருத்தர் பின்பற்றினா போதும் என்றல்ல. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுவார்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் என்னோடு கூட கர்த்தரை பின்பற்றுவர்களாகி. அதனால பவுலின் பின்பற்றுதல் எல்லா விசுவாசிகளோடும். நீங்க எல்லாரோடும் அன்பா இருக்க முடியுதா? உங்களுடைய அன்பை காண்பிக்கிறீங்களா? அவர் அன்பை காண்பித்த விதம் எப்படி? சுவிசேஷத்திற்காக, அதாவது இலவசமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன்னு சொன்ன அவர் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அன்பு கொடுக்கும் தன்மை உள்ளது. பின்பற்றுகிறது என்று சொல்லுகிறது. என்ன பிரச்சனைகள், என்ன எதிர்ப்புகள், என்ன போராட்டம் வந்தாலும் கிறிஸ்துவை பின்பற்றுவதிலிருந்து பின்வாங்கிறது கிடையாது. அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்பதான் மனம் திரும்பி இருக்கிறான் பவுலாக. அப்புறம் வாழ்க்கையில வந்த பாடுகளை பற்றி 2 கொரிந்தியர் படிச்சீங்கன்னா, இவ்வளவு பாடுகளை ஒரு மனுஷன் தன் சரீரத்தில் சகிக்க முடியுமா என்று கேட்டால், ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால், ஆண்டவர் சிலுவையில் என்ன பாடுகளை சகித்தாரோ அதுபோன்றுள்ள பாடுகளை சகிக்கக்கூடிய பலனை சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் அந்த அவருடைய அடியாளுக்கு தருகிறார். அதனால் பின்பற்றுகிற காரியம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு லகுவான காரியம் அல்ல. ஒரு இடத்துல அன்பு காண்பிக்கிற காரியம் என்று சொல்லுவது லகுவான காரியம் அல்ல. தாவீதை யோனத்தான் எப்படி நேசித்தார்? தன்னுடைய ஆத்மாவை போல, தன்னுடைய உயிரை போல.
அவள் 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டாள் என்று எழுதிக்குது. அப்புறம் நான் பெரிய போர் வீரன் தான், என்னோட தகப்பனார் ராஜா தான், ஆனால் அந்த கோலியாத் விஷயத்தில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் தாவீது ஒரே கண்ணினாலும் ஒரே கவனினாலும் கல்லினாலும் எதிரியை கொன்று போட்டதுனால அல்லவா ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கும் எங்க அப்பாவுக்கு எனக்கும் வெற்றி கிடைத்தது என்று சொல்லி தன்னை எதிரிகளிலிருந்து தன்னை பாதுகாக்க வைத்திருந்த போராயுதங்கள் எல்லாவற்றையும் தாவீது கொடுத்துட்டார். நான் இதை வச்சிருந்து என்ன சாதிச்சேன், இந்த போட்டுக்கொண்டிருக்கிற இந்த யுத்த ஆயுதங்களை வஸ்திரத்தை நீர் போட்டுக்கொள்ளும் என்று கலட்டி கொடுத்தான்னு எழுதிக்குது. அப்போ பின்பற்றுகிற காரியம் என்று சொல்லும் பொழுது பவுல் எல்லா விசுவாசிகளுக்கும் பவுலின் பின்பற்றுதல் எல்லா விசுவாசிகளோடும். 3வது பவுலும் விசுவாசிகளும். அப்படி சொல்லும்போது பவுல் எல்லா விசுவாசிகளிடத்திலும் அன்பு செலுத்தினார். பவுலுடைய அன்பு எல்லா விசுவாசிகளோடும். பவுல் பின்பற்றினார் கிறிஸ்துவை. நீங்க கிறிஸ்துவ பின்பற்றுங்க சொல்லல, கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லல. நான் கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுவதை போல நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூற வேண்டும், நான் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்றார். பின்பற்றுகிற காரியத்தில் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் சொல்றார். 3வது காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 26:29 பார்க்கிறோம். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுதும் என்னை போலாகும்படி வேண்டிக் கொள்கிறேன். பவுல் இங்கே என்ன சொல்றாரு? முழுதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன். நான் கிறிஸ்துவிடத்தில் அன்பு செலுத்துகிறேன். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அதற்கு நான் மாதிரி. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். எல்லா விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். என்னால் முடியும் என்றால் ஏன் உங்களால் அது முடியாது? கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான பரலோகம், கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான ஜீவ கிரீடம். அன்பு உடன் விசுவாசத்தில் காண்பிக்கும் பொழுதுதானே சபை உண்டாகி அந்த சபை விருத்தி அடைய முடியும். எல்லா விசுவாசிகளிடத்தில் அன்பு காண்பிக்கும் போது அன்பு இருக்கிற இடத்துல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும், தேவதூதருடைய பாசையை பேசினால் எனக்கு அன்பு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அப்ப பவுல் தனக்கு கிறிஸ்துவுடைய அன்பு ஆழம் அகலம் நீளம் உயரத்தை அறியக்கூடிய பாக்கியம் கிடைத்திருந்தால், அதை அனுபவத்தில் கொண்டிருந்தால், எல்லா விசுவாசிகளும் இடத்துல அந்த அன்பை காண்பிப்பார். அந்த எல்லா விசுவாசிகளும் அந்த அன்பை பிற இடத்துல காண்பிக்க வேண்டும் என்று சொல்றது சரிதானே? செய்ய முடியும் அல்லவா? செய்தார். இங்க பார்க்கிற காரியம், பவுலின் ஊழியம் எல்லா விசுவாசிகளோடும். அது என்ன மாதிரி சொல்றார் பாருங்க. முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன், தேவனை வேண்டிக் கொள்கிறேன் சொல்றாரு. தேவனிடத்துல வேண்டிக் கொள்கிறேன். முழுது என்னை போலாக வேண்டும், இதுல யாரும் விடப்படக்கூடாது அப்படின்னு சொல்றார். அது நீங்கள் இந்த சரித்திரத்தை அறிய வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் அந்த 2 அதிகாரத்தை படிக்கணும். பவுல் விசாரணைக்கு உட்பட்ட ஒரு கைதியாக வந்து சேருகிறார். அப்படி சேரும்போது அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா? அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 23-24 மறுநாளில் அகிரிப்பாவும்
பெருநீக்கியால், அதாவது அகிரிப்பாவுடைய மனைவி பெருநீக்கியாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து, அவங்க 2 பேர் மாத்திரமா, சேனாபதிகளோடும், நிறைய சேனாபதிகள், பட்டணத்து பிரதான மனுஷர்கள் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறாங்க. பெஸ்து என்பவனை பற்றி நீங்க வாசித்தீங்கன்னா 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கணம் பொருந்திய பெஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பேர் கூடியிருக்கிற இடத்துல பவுலப்போஸ்தலனை கொண்டு வந்து தனியா நிறுத்தி இருக்கிறாங்க. அப்ப தனியா நிறுத்தி இருக்கும்போது நீங்க இந்த 26ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 7ஆம் வசனம், 19ஆம் வசனம், 27ஆம் வசனம், இந்த இடங்களெல்லாம் பார்த்தா அகிரிப்பா ராஜாவே என்று அவர் பேசுகிற போது 4 முறை சொல்றார் அகிரிப்பா ராஜாவே. இப்படி ஏன் அவர் சொல்லல? ராஜாவாகிய அகிரிப்பாவே ராஜா என்று அந்த முதல் ஸ்தானத்தை கொடுத்துட்டு பிற்பாடு அகிரிப்பாவே என்று சொல்றது சொல்லியிருக்கலாம். ஆனால் ராஜாவாகிய அகிரிப்பாவேன்னு சொல்லாம 4 இடத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா அகிரிப்பா ராஜாவே அப்படின்றார். அப்படின்னா இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டாங்க பார்த்தீங்களா? அவர் ராஜாவாக பிறந்தவர். பிலாத்துக்கு முன்னால் நின்று கொண்டு நீ ராஜாவா என்று கேட்டபோது ஆம் நான் ராஜாதான் அப்படி சொல்லி தன்னை ராஜா என்று சொன்னவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் 14ஆம் அதிகாரத்தில் என்று நினைக்கிறேன். அதுல அவர் ராஜாவி ராஜா என்று சொல்லப்பட்டது. அப்படி அவரை அறிந்த பிற்பாடு இந்த உலக ராஜாவை போய் முதலாவது ராஜாவாகி அகிரிப்பாவை சொன்னா அது ஆண்டவரை அந்த ராஜாவுக்கு முன்னால கனவீனப்படுத்துறதாக நினைச்சு அப்படி சொல்லாம அகிரிப்பா ராஜாவே. இந்த தைரியம் பவுலப்போஸ்தலனுக்கு எப்படி வந்தது? அதற்கு காரணம் ராஜாவி ராஜாவான பூமியின் ராஜாவுக்கு அதிபதியான ஆண்டவர் இயேசுவை அறிந்ததுனால அகிரிப்பா ராஜாவை என்று சொல்லுகிறார். தஞ்சாவூர் அரண்மனையில இந்து புலவராயிருந்த வேதநாயக சாஸ்திரியார் அவர் விசுவாசியாக மாறினார். அதே அரண்மனையில முந்தி ராஜாவை பற்றித்தான் அவர் புகழ்ந்து பாடுவார், பேசுவார். ஆனால் இயேசு ராஜாவை இரட்சகராக என்றைக்கு ஏற்றுக்கொண்டாரோ அன்றையிலிருந்து அவருடைய மரண பரியந்தம் ராஜா அரண்மனையில் தான் அவர் புலவராக இருந்தார். ஒரு காலத்திலும் அந்த ராஜாவை அவர் புகழ்ந்து பாடியது கிடையாது. அவரை வைத்துக் கொண்டே இயேசு ராஜாவைத்தான் புகழ்ந்து பாடினார், பேசினார். இங்கே பவுலப்போஸ்தலன் எல்லாரும் என்னை போலாக வேண்டும் என்று சொல்லுகிறாரே, இந்த ராஜாவுக்கு முன்னால நின்று கொண்டு, பெருநீக்கியாளுக்கு முன்னால் நின்று கொண்டு, சேனாபதிகளுக்கு முன்னால நின்று கொண்டு, பட்டணத்து பெரிய மனுஷர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு, கணம் பொருந்திய பெஸ்துவுக்கு முன்னால் நின்று கொண்டு அப்படி பேசுறாரு. அப்படி பேசும்போது சொல்ற காரியத்தை பாருங்க. 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் தேவ அனுகிரகம் பெற்று சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன், ஊழியம் செய்து வருகிறேன். அங்க பிரசனத்தை பற்றி சொல்லல, சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன் சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று மரித்தோடத்திலிருந்து அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேன் என்று வேறொன்றையும் நான் சொல்லுகிறது இல்லை. இவர் ஒருவர் தான் ஒளியை வெளிப்படுத்துகிறவர்.
சொந்த ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும், பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் வெளிப்படுத்த இவர் தான். இவரை நன்றி வேற சொல்றதுக்கு எனக்கு ஒரு வேற செய்தியே கிடையாது. இது எங்க விசுவாசிகளான தேவனுடைய கூடியிருக்கிற ஆலயத்தில் அவர் சொன்னதல்ல, சபையில சொன்னதல்ல. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவர் நின்று அப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் செய்கிறார். அப்படி சொல்லும்போதுதான் சொல்லுகிறார், முழு எண்ணெய் போலாகும்படி விரும்புகிறேன். இதுல யாருமே விடப்படக்கூடாது. ராஜாவே, பெருநிக்கியாலே, சேனாபதிகளே, பெரிய பட்டணத்தின் மனுஷரே, கணம் பொருந்தி பேசுவேன், எல்லாரும் எண்ணெய் போலாகும்படி விரும்புகிறேன். அப்படி எண்ணெய் போலாகும்படி தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன் அப்படி சொல்றாரு. ஒருவர் கூட நஷ்டப்படக்கூடாது, ஒருவர் கூட அவிசுவாசியாக கூடாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு வைராக்கியமா செயல்படுற பாருங்க. இது தனியா அங்க இருக்கிறார், சிறை கைதியாக ஆண்டவர் நிமித்தம். ஆனா நீங்க பார்க்கும்போது மற்ற இடங்கள்ல அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, எருசலேமுக்கு வந்து அங்க அப்போஸ்தலர் கூடியிருக்கும் போது தன்னை கொண்டு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை விலாவாரியாக அவர் பேசுகிறார். ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ தன்னை கொண்டு கர்த்தர் செய்த காரியத்தை பற்றி பேசுகிறார். அப்புறம் பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், அது போட்டா போயிடும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய நாங்கள் என்று ஊழியத்தில் தன்னையும் மற்ற உடன் விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் மூப்பர்களையும் சேர்த்துக் கொள்கிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள். 2 கொரிந்தியர் 5:18 அதாவது ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரோடு சேர்ந்து பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்த வரலாறு எழுதியிருக்கிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, எங்கள் ஊழியத்தினால் சேர்க்கப்படுகிற இந்த தரும பணம் என்று சொல்லும் பொழுது உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஊழியத்தை செய்ததை பற்றி அவர் எழுதுகிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல தியத்திரா சபையை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது மற்ற 6 சபைகளை பற்றி அவர் சொல்லல. 6 சபைகளில் ஒரு சபையான தியத்திராவுக்கு சொல்லுகிறார், உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன். எல்லா விசுவாசிகளும் ஊழியம் செய்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் முழுது என்னை போலாகும்படி விரும்புகிறேன் என்று சொன்னா, என்னை போல எல்லாரும் ஊழியம் செய்யணும். அதான் ஒரு இடத்துல சொல்லுகிறாரே 1 கொரிந்தியர்ல, நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாமல், 9ஆம் அதிகாரத்தில் வருகிறது, நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. அப்ப விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்னை போலாகும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னா, எல்லாரும் என்னை போலவே ஊழியம் செய்ய வேண்டும். தனிப்பட்ட நிலைமையில ஊழியம் செய்ய வேண்டும். பர்சனல் எவாஞ்சலிசம். அப்புறம் கூட்டு முயற்சியாக சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் யாருக்கு கொடுக்கப்படாத ஒன்றல்ல. கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்து சபிக்கப்பட்டவன். ஊழியத்தில் என்னை போலாகுங்கள், அன்பில்லை என்னை போலாகுங்கள், பின்பற்றுவதில் என்னை போலாகுங்கள். அப்புறம் என்ன சொல்றாரு, முழுது என்னை போலாகும்படி விரும்புகிறேன். இவ்வளவு பேரை வைத்துக் கொண்டு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார் 26ஆம் அதிகாரத்தில், இது ஒரு மூலையில் நடந்த காரியம் அல்ல. ஆண்டவர் இயேசுடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறது இது மூலையில் நடந்த ஒரு காரியம் அல்ல. இவர் சுய ஜனங்களுக்கு அந்நிய ஜனங்களுக்கு இவரை ஒளியை வெளிப்படுத்துகிறவர். சிறியோருக்கும் பெரியோருக்கும் தேவனுடைய அனுகிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் நான் சாட்சி கூறி வருகிறேன். முழுது என்னை போலாகும்படி விரும்புகிறேன் சொன்னா, எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் என்னை போல ஊழியம் செய்யுங்கள். அப்ப பவுல் அப்போஸ்தலன் உடன் விசுவாசிகளுடைய ஐக்கியத்துக்குள்ள வந்தபோது இப்படிப்பட்ட தரிசனத்துக்குள்ள வந்தாருங்க. பவுலை போல விசுவாசிகள் மாற்றக்கூடும் என்றால் உலகத்தில் அவிசுவாசி இருக்க மாட்டான். பவுலை போல பவுல் கிறிஸ்துவை பின்பற்றது போல எல்லா விசுவாசிகளும் பவுலை பின்பற்ற ஆரம்பிச்சா
அதாவது உலகத்தில் கிறிஸ்துவை பின்பற்றாத ஒரு மனுஷன் கூட இருக்க மாட்டான். இரண்டாவது, முழுது என்னை போல ஆகும்படி வேண்டிக் கொள்கிறேன் சொல்லும் போது அகில உலகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தலைவரி கோலமா பவுலை போல ஊழியம் செய்தால் ஒரு அவசவாசி கூட உலகத்தில் இருக்க மாட்டான். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தகராறு என்ன? நாம பவுலை மாதிரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய அன்பு எனக்கு வர வேண்டும், அவருடைய பின்பற்றுதல் எனக்கு வர வேண்டும், அவருடைய ஊழியம் எனக்கு வர வேண்டும். இது கிறிஸ்துவ பற்றி சொல்லல, பவுலை பற்றி. பவுலுடைய அன்பு எல்லா விசுவாசியிடத்திலும், பவுலுடைய பின்பற்றுதல் எல்லா விசுவாசியிடத்திலும், பவுலுடைய ஊழியம் எல்லா விசுவாசியிடத்திலும். இந்த இடத்துல சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுவதற்கு அவர் தீவிரம் கொண்டிருந்ததுனால ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கினார். ஆனா இதுல யாராவது விசுவாசியானாங்களா? இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு ஆள் விசுவாசியானார் பைபிள் எழுதிக்கிறா? இல்லங்க, ஒருத்தர் கூட விசுவாசி ஆகவில்லை என்றுதான் தெரியுது. நீங்கள் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா அந்த கடைசி சில வசனங்களை பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவரே பாடுறார். நல்ல பாடல், பாடும் பாட்டுக்கு சமமா இருக்கிறார். இசைக்கருவில் இசைக்கிற சமர்த்தராக இருக்கிறார். திரளான ஜனங்களை கூட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு தேவன் தந்த தாளந்தை பயன்படுத்துகிறார். ஜனங்கள் எல்லாரும் தெருவீதிகளில் சோர்புறத்திலிருந்து அவரை பற்றி பேசுறாங்க. ஆனால் ஒரு பெரிய எழுப்புதல் வந்து விட்டது, இவ்வளவு ஜனங்கள் கூடி அவங்களுக்கு நான் பிரசங்கித்துட்டேனேன்னு சொல்லி அவர் உள்ளத்தில் நினைச்சார தெரியாது. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? இந்த வசனத்தை கேட்கிற ஒருவராவது பொருளாசையை விட்டுவிட ஆயத்தம் இல்லை. எல்லாருடைய இறுதியும் பொருளாசையை பற்றி போகிறது. அப்ப ஆண்டவரே, நான் இவ்வளவு தாளந்துகளை பயன்படுத்தி என் முழு வாழ்க்கையை இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு பயன்படுத்தி ஒரு நன்மை இல்லையா? இதுவரையும் போயிட்டோ? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்பதை அவள் அறிந்து கொண்டால் போதும். உன்னை வைத்து ஒன்று அவளை ரட்சிப்பேன், அல்லது உன்னை வைத்து அவளை ஆக்கிரிக்குள்ள தீர்ப்பேன் என்ற நிலைமையில எசேக்கியேலுக்கு ஆண்டவர் எப்படி சொன்னார். இங்கே நடந்த காரியம் என்ன? பவுலப்போஸ்தலன் இவ்வளவு பெரிய ஊழியங்களை செய்கிறார், ஆனால் ஒரு காரியமும் நடக்கல. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல்ல 2 கொரிந்தியர் 2:16 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2:16 எவன் இந்த ஊழியத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு கேட்கிறார். அவரே கேட்கிறார், எவன் இந்த ஊழியத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவரே என்னையும் உடன் விசுவாசிகளையும் தகுதி உள்ளவரை ஆக்கினார். இந்த ஊழியத்துக்கு எவன் தகுதி உள்ளவன்? அவரே எங்களை தகுதி உள்ளவரை ஆக்கினார். 1962 சுவிசேஷம் கேட்டேன். 1963 ஒரு மத்தியான வேளையில ரட்சகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அன்றைக்கு நீங்க என்ன வந்து பார்த்திருந்தீங்கடா, இவன் ஒருபோதும் அன்றைக்கு மத்தியானத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த சந்தர்ப்பத்தை பார்த்தா இவன் ஒருபோதும் விசுவாசி ஆக முடியான்னு சொல்லுவீங்க. இவன் ஊழியத்திற்கு எந்த நிலைமையிலும் ஒன்று கூட தகுதியற்றவன் என்று நீங்க சொல்லிருப்பீங்க. நான் விசுவாசியாகி ஞானஸ்நானம் பெற்று மதுரையில தேவனுடைய திருச்சபையில் சில வருஷங்கள் ஐக்கியமா இருந்த போது கூட தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் வெளி உலகத்தில் அறியப்பட்ட எமிச்செரின் என்பவர் நான் ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொன்னபோது அவருக்கு அதை நம்பவே முடியல. குணசீலன் ஆபிரகாம் என்பவர் தமிழகத்தில் அதாவது வேலையோடு கூட ஊழியம் செய்த அறியப்பட்ட ஒருத்தர். என்னுடைய ஊழியத்துக்குள்ள அழைப்பை பற்றி நான் அவரிடத்துல சொன்ன போது இந்த ஊழியத்துக்குள்ள அழைப்பே இல்லைன்னு சொன்னார். உண்மையில அன்றைக்கு நான் சொன்ன அந்த வார்த்தையை வச்சு அவருக்கு அவ்வளவுதான் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இத்தனை ஆண்டு காலங்கள் நடந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்குள்ள இருந்து செய்கிற காரியமே தவிர என்னிடத்துல அன்றைக்கு ஒண்ணும் கிடையாது, இன்றைக்கு ஒண்ணும் கிடையாது. அது நாங்க 100% உண்மை. விசுவாசியான தேவனுடைய பிள்ளைகள் அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். நீங்க ரட்சிக்கப்படுறது நாள்ல அதுக்கு முந்தின காலங்கள் உங்களிடத்துல ஒண்ணும் கிடையாது.
ரட்சிப்பிலிருந்து உங்களுடைய மரண பரியந்தான் உங்களுக்குள்ள ஒரு விசேஷமான கிருபை ஆண்டு வச்சிருக்கிறார். நீங்க எல்லா இடத்திலும் அன்பு செலுத்த முடியும், நீங்கள் அதாவது பின்பற்ற முடியும், நீங்கள் ஊழி செய்ய முடியும். யாரை போல? பவுலை போல, கிறிஸ்துவை போல அல்ல. கிறிஸ்துவை பவுல் அனுபவத்தில் முழுதுமாய் அறிந்தார். அவர் ஒருத்தர் தான் சரித்திரத்தில் அப்படி சொன்னதாக பைபிள் எழுதியிருக்குது. என்னுடைய அன்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். முழு என்னை போலாகும்படி என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன். கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ளுங்கள். அது நான் சொன்ன தவறு. இந்த இப்ப கேட்ட பிரசங்கத்தில் நீங்கள் கிறிஸ்துவோடு இந்த காரியத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அல்ல, பவுலோடு இணைந்து கொள்ளுங்கள். பவுல் கிறிஸ்துவோடு இணைந்து கொண்டார். அவர் தெய்வம், அவரோடு இணைந்து கொள்வது சரிதான். ஆனா இவர் மனுஷன். அந்த பவுல போசல கடந்த போது விசுவாசி அல்ல, வாலிபுரா வரையில நாசக்கேடு பண்ணவன், தீவிரவாதி. ஆனால் அந்த பவுலோடு இணைந்து கொள்ளுங்கள். எதுல? அன்பில்லை, பின்பற்றுதில்லை, ஊழியத்தில். இது செய்ய முடியுமா என்று கேட்டால், நீங்க ஆண்டவரிடத்தில் பதில் சொல்றதை விட பவுலிடத்துல தான் நீங்க பதில் சொல்லணும். என்னால் அது முடிந்தது. நான் அன்பை எல்லா இடத்திலையும் காண்பிக்கிறேன். நான் எல்லாரையும் கிறிஸ்துவை பின்பற்றும்படி ஏவி விடுகிறேன். நான் எல்லாரையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி ஏவி விடுகிறேன். கிறிஸ்து அல்ல உங்களுக்கு மாதிரி, கிறிஸ்து எனக்கு மாதிரி, நான் உங்களுக்கு மாதிரி என்று சொல்றாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சவாலான வாழ்க்கைங்க. விசுவாசிகள் உங்களை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட நோக்கத்தோட ஆண்டு சிலுவையில கடைசி சொட்டு ரத்தவர்கள் உங்களுக்காக சிலுவையில சிந்தவில்லை. அவர் மிகப்பெரிய நோக்கத்தோடு. இதுல ஆண்கள் தான் அப்படி செய்ய முடியும், பெண்கள் அப்படி செய்ய முடியாது. அது எங்க அப்படி பைபிள் சொல்லுது? ஆண்களும் அப்படி செய்ய வேண்டும், பெண்களும் அப்படி செய்ய வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஆத்மா ஒண்ணுதானே, ஆவி ஒண்ணுதானே, சரீரம் தானே வித்தியாசம். நம்முடைய மரணத்துக்கு பின்னால இந்த சரீரம் எல்லாம் மாறிடும். பரலோகத்தில் ஆண் பெண் என்ற நிலைமை இருக்காது. அதனால இது கடினமான உபதேசமா? நான் அப்படி கடினமான உபதேசம் என்று எண்ணுவது கிடையாது. இது செயல்படுத்த முடியாத ஒரு விஷயமா? செயல்படுத்தின விஷயம் யாரு? கர்த்தர் ஆளுகை செய்த பவுலப்போஸ்தலன் அனுபவத்தில் கண்டறிந்த உண்மை. அதனால நாம் எல்லா இடத்திலும் அன்பு காண்பிப்போம். விசுவாசி இடத்துல, பாவியிடத்துல நம்ம அன்பு செலுத்த முடியாது, கூடாது. அதுல பிரயோஜனம் கிடையாது. நான் வேற யாரையும் பின்பற்ற முடியாது. உலகத்துல எவனையும் பின்பற்றுறதுக்கு எவனும் பொருத்தமானவன் அல்ல. ஆனால் பவுல் இருக்கிறார், அவரை பின்பற்றலாம். முழுதும் என்னை போலாக வேண்டும். பவுலை போல எல்லாரும் மாறினால் ஊழியத்தினுடைய தடைகள் எல்லாம் தகர்க்கப்படும். ஊழியத்தினுடைய எல்லைகள் விஸ்தாரமடையும். சொல்லப்போனால் ஒட்டுமொத்த உலகம், இப்ப இருக்கிற உலகமே மாறி எல்லாரும் விசுவாசிகள் ஆயிடுவாங்க. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாக நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை ஒரு முறை கூட கேட்கக்கூடிய தருணத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவன் மனம் திரும்பின உடனே சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான் என்று எழுதியிருக்கிறது. சேர்ந்து கொண்டார். மரணபரியந்த விசுவாசியுடைய ஐக்கியத்திலே இருந்தார். அப்படி இருந்தால் மாத்திரம் போதும் என்று அவர் எண்ணவில்லை. அப்படி விசுவாசியுடைய ஐக்கியத்தில் இருந்தால் கூட அவர் பரலோகத்தில் காணப்படுவார். ஆனால்
அவர் கிறிஸ்துவிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொண்டார். கிறிஸ்துவிடத்தில் அவரை பின்பற்றுவருடைய மேன்மையை மகத்துவத்தை அவர் உணர்ந்து அவரை பின்பற்றினார். அவருடைய ஊழியத்தை தான் சிறமேற்கொண்டு கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் என்றே அவர் சொல்லுகிறார். இந்த ஊழியத்துக்கு நான் உண்மையிலவனாக இருந்ததனால என்னை ஏற்படுத்தினார் என்று 1 தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அவர் ஊழியம் செய்கிறார். அந்த ஊழியத்தில் பவுல் எங்களுக்கு மாதிரியா இருக்கிறார். பின்பற்றுவதிலே பவுல் எங்களுக்கு மாதிரியா இருக்கிறார். அன்பு செலுத்துவதிலே எங்களுக்கு மாதிரியா இருக்கிறார். அல்ல, இது போதுமானது. அவரது அனுபவத்தில் கண்ட காரியம். அதனால் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் இதை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க பலவிதமான இடைஞ்சலும் தொந்தரவு இருக்கிறது என்பது மறுக்க முடியாது என்பது பவுலுக்கும் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்களுக்கு தொண்டு தொட்டு அந்த சம்பவ பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் நாங்கள் அன்பு செலுத்துவோம் உடன் விசுவாசியிடத்தில், எல்லா இடத்திலும். நாங்கள் எல்லா விசுவாசிகளும் நாங்கள் பவுலை பின்பற்றுவோம். எல்லா விசுவாசிகளும் பவுலுடைய ஊழியத்தை பின்பற்றுவோம், பவுலுடைய அன்பை பின்பற்றுவோம். இது சாத்தியம் என்பதற்கு அவர்தான் சிறந்த மாதிரி. நாங்கள் இயேசு கிறிஸ்தான் முன்மாதிரி, முதல் மாதிரி, சிறந்த மாதிரி என்று பல முறை கேட்டிருக்கிறோம். முதல் முறையாக இப்பொழுது கேட்கிற காரியம் பவுலை முன்மாதிரியாக, முதல் மாதிரியாக, சிறந்த மாதிரியாக விசுவாசிகள் மத்தியிலே தேவ ஆவியானவர் பைபிளை எழுதியிருக்கிறார். அதனால ஒரு தீர்மானத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துக்கு போக அனுகூலம் பண்ணும். இந்த கர்த்தருடைய நாளின் மீறியான நேரத்தில் எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். நாங்கள் பல பிரச்சனைகள், பல தேவைகளாக இருக்கிறோம். சில சமயத்தில் ஆவிக்குரிய நிலைமையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், சரி சம்பந்தப்பட்ட நிலைமையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவித்து உடைய பரமராஜ்யம் அடையினுள்ள எங்களை காப்பாற்றுவீராக. ஜெபம் கேட்டு நம்மை துதிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மன உள்ளமே அவருடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.